எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பாடத்தை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகத்தையும் தமிழில் இருக்கிற புத்தகத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர், அதாவது மேல்நிலை முதலாம் ஆண்டு கணினி அறிவியல். சரிங்களா? சரி, இந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா textbook.in அப்படின்ற இணைய பக்கத்திலிருந்து நாம் பதிவிறக்கம் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். சரிங்களா? அதாவது பள்ளி கல்வித்துறை அப்படின்றது அவங்க வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கணினி துறைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியத்தை. ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் தான் கணினித்துறை மட்டும் இல்லை, எந்த துறையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கடைசி வரைக்கும் அதில் இருக்கலாம், அதுக்கப்புறம் நல்லாவும் வாழலாம். சரிங்களா? மற்ற துறைகளை விட ஏன் கணினித்துறைக்கு நான் ஆரோக்கியத்தை பற்றி முக்கியமாக பேசுகிறேன் அப்படின்னா, இது பெரும்பாலும் உட்காந்துட்டே செய்கிற மாதிரி ஒரு வேலை. அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய பாகமான கண்ணுக்கு மட்டும் நம்ம அதிகமாக வேலையும், மூளைக்கு மட்டும் அதிகமான வேலையும், கொஞ்சம் கைக்கு வேலையும் கொடுப்போம். மற்ற பாகங்களுக்கெல்லாம் நம்ம வேலைகள் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுக்கணுன்றதுனால நீங்கள் உங்களுக்கு எந்த பயிற்சி பிடிச்சிருக்கோ அதை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது நல்லது. சரி, வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போது இந்த புத்தகத்தை ஒரு பக்கமாக நம்ம படிக்க போகிறோம். ஆங்கிலத்துலேயும் பார்க்க போகிறோம், தமிழ்லேயும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டு அதுலேயும் பார்க்க போகிறோம். இப்படி புரியலன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கான சிம்பிளாக எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் சிவிலைசேஷன் அச்சீவ்டு த ஹையஸ்ட் பீக் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நோன் ஆஸ் கம்ப்யூட்டர் எரா. அதாவது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியில் மிக உயர்ந்த கண்டுபிடிப்பாக எதை நினைக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டரை நினைக்கிறாங்க. சரிங்களா? சரி, liberate are those who have the knowledge in using the computer, whereas others are considered illiterate. அதாவது லிட்ரேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படித்தவங்க அப்படின்னா எல்லாருக்கும் கணினி பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்று நாம் வாழும் யுகம் கணிப்பொறி யுகம். இந்த யுகத்தில் கணிப்பொறி பற்றிய அறிவு இன்றியமையாத ஒன்றாகும். எவர் ஒருவர் கணிப்பொறியை இயக்கும் அடிப்படை அறிவு பெற்றிருக்கவில்லையோ அவர் எத்தனை பட்டங்கள் பெற்றிருப்பினும் கல்லாதவர் என்றே கருதப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கணிப்பொறி மிகவும் முக்கியமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்கிற எல்லார்கிட்டேயும் கணிப்பொறி இருக்கணுமா அப்படின்னா, இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அதிவேக கணினின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடியெல்லாம் கணினியில் போய் செஞ்சுட்டு இருந்ததை இப்போ கையில் இருக்கிற இந்த ஒரு கருவியை வச்சே செஞ்சிடறோம். அதனால் எல்லார் கையிலையும் ஒரு கணினி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு யூஸ் த புக். இந்த புக்கை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் புக் டஸ் நாட் ரெக்வயர் ப்ரியர் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர். கணினியை பற்றி ஏற்கனவே அறிவு தேவையில்லை, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன் அறிவு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? உங்களுக்கு கணினி பற்றி ஒன்றுமே தெரிலனாலும் நீங்கள் இந்த புத்தகத்தை வச்சு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் யூனிட் ஆஃப் சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரிங்களா? விச் கேன் டன் பை டீச்சர் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேயும் பயிற்சி தேவைங்க. சரிங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு அலகும் ஆசிரியர் மாணவர்கள் செய்து பழகக்கூடிய எளிய செயல்முறைகள் மற்றும் செயல்பாடுகளை கொண்டுள்ளது. செயல்முறைகள் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் கணினி மற்ற துறையும் அதே மாதிரி தான், கணினி துறையும் அதே மாதிரி தான். நீங்கள் படித்து வச்சிருக்கிறது ஒரு புறமாக இருந்தாலும் பயிற்சி தான் உங்களுக்கு முழுமை தரும். சரிங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கணினி துறையில் வேலை செய்ய முடியும். ஏன்னா வேலை செய்யணுன்னா வேலை தெரியணும். நம்ம படித்து மார்க்கை மட்டும் வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் காமிச்சா நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் வந்து அது கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்ய முடியுன்றது தான் பார்த்து ஒரு நிறுவனம் வேலைக்கு எடுக்கும். சரிங்களா? அதனால் கணினி துறையில் தான் கண்டிப்பாக வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா ஒரு கணினியை வாங்கி வச்சுட்டு பயிற்சி பண்ணுறது நல்லது. என்னால் வாங்க வசதி இல்லை அப்படின்னா நண்பர்கள்கிட்டையோ வேறு யாருக்கிட்டேயோ உதவிகளை கேட்டு அதை வந்து அப்பப்போ பயிற்சிக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த கணினியெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம மனசு வந்து அலைப்பாயும். நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று பண்ணும். சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை படிக்க உட்காருவோம், அது இன்னொரு விஷயத்தில் நம்மளை கொண்டு போய்விடும். இதெல்லாம் நாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். சரிங்களா? நமது நோக்கம் எதுவோ அதை நோக்கி பயணிக்கும்போது நமக்கு மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாகிடும். சரி. டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் ஆர் லிஸ்டட் இன் glossary ஃபார் ஈச் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலை சொற்கள் அகராதின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு துறைக்கும் அந்த துறை சார்ந்த வார்த்தைகள்னு இருக்குது. இப்போது ஒரு பலவீனம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கணினி துறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வல்னரபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் உச்சரிப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த துறைக்கு போகிறீங்களோ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துறை சார்ந்த வார்த்தைகள் அப்படின்னு இருக்குது. அந்த துறை சார்ந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கும்போது அந்த படிப்பை எளிமையாய் படிக்க முடியும். சரிங்களா? அதாவது சாதாரணமாக பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்குமே அந்த துறையில் வந்து வேறு அதுக்கு வந்து ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு துறை உள்ளவங்க மற்ற துறை புரிஞ்சிக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணுன்றதுனால அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்களா என்ன ஏதெல்லாம் தெரியல. ஒருவேளை நமக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சு ஆங்கிலம் ஒரு பெற்றோர்கள் ஆங்கிலேயர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்து வளர்ந்த குழந்தைக்கு இது எளிமையாக இருக்குமா அப்படின்னும் தெரில. அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மருத்துவத்துறைனா மருத்துவத்துறை சார்ந்த வார்த்தைகள் அப்படின்னு இருக்குது. டெர்மினாலஜிஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அது வந்து டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க கலை சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து துறைசார் சொற்கள் துறைசார் வார்த்தைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? சரி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டூ யூ நோ பாக்ஸ் என்ரிச் த நாலேஜ் ஆஃப் ரீடர் விச் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதாவது அங்கங்கே கட்டங்கட்டி நாங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். அது வந்து உங்களுக்கு கூடுதலான தகவல் தருவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் நீங்கள் வரி வரியாக படித்து எங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் படிக்கும் முறையை வந்து நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் 12வது முடிக்கிறதோட உங்களுக்கு வந்து வரி வரியாக உட்காந்து படித்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் முடிஞ்சிடும். கல்லூரி வாழ்க்கையில் நீங்களாகத்தான் படித்து கொள்ள வேண்டும். அப்போ அங்கெல்லாம் பேராசிரியர்கள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா இருப்பார்கள்.
அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி புரிவதற்கு மட்டும்தான். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்கள் பள்ளியில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு கல்லூரியிலையும் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்கலாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? சரி. அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. நீங்கள் தான் நடக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? சரி. நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒர்க் ஷாப் ஆர் இன்ட்ரடியூஸ்டு டு சால்வ் த எக்ஸசைஸ் யூஸிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? அதாவது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்பொருள் பயன்பாடுகளை பயன்படுத்தி செய்முறை பயிற்சி தீர்வதற்கான விஷயங்களும் இங்கே வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? சரி. மெட்டீரியல் இன் டிஜிட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த கியூஆர் குறியீடை பயன்படுத்தி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் திக்ஷா ஆப் அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை வந்து பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 12th நீங்கள் 12வது முடித்ததுக்கப்புறம் மேற்படிப்புக்கு என்ன மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு வேலை வாய்ப்புக்கான ஆலோசனை தராங்க. அப்போ என்ன தெரியுது, நீங்கள் 12வது முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்க போகிறீங்களோ, அதாவது என்ன கற்றுக்க போகிறீங்களோ, சரிங்களா, அதை வச்சு நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா வேலை தெரியணும். வெறும் படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதாது. அதனால் நான் என்ன வலியுறுத்துகிறேன் அப்படின்னா ப்ராக்டிக்கல் முக்கியம். சரிங்களா? சரி. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிஇ பிடெக், ஓகேங்களா, அதாவது இளங்கலை பொறியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, அதுதான் இளங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் யூனிவர்சிட்டி அண்ட் அதர் அஃபிலியேட்டட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது இது எல்லாம் அப்ராட்லேயோ இந்தியாலேயோ வெளிநாட்டிலையோ வந்து இதை படிக்கலாம். இதனால் என்ன ஆகலாம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், மென்பொருள் பொறியாளராக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மென்பொருளை உருவாக்குபவர், இந்த மாதிரிலாம் வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த துறையிலும் ஹெல்த் கேர் அதுலேயும் நம்ம வேலை செய்யலாம். ஏன்னா அங்கேயும் கணினி பயன்பாடு அதிகமாகிடுச்சு. அடுத்து சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் கலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ இந்த மாதிரியெல்லாம் படிக்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது 11ஆம் வகுப்பு படிக்கும்போது கணினி அறிவியல் படிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போகலாம். சரிங்களா? அடுத்து சட்டம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிஏ மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கர் டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப்பெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் என்னன்னு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் படிக்கிறது படிக்காமல் போகிறது பிறகெல்லாம் அப்புறம் இதெல்லாம் படித்தா என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், எங்கே படிக்கலான்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? 12க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறத முதல்ல எடுத்து பாருங்கள். பண்ணுறது அப்புறம். சரிங்களா? ஸோ சட்டம் படித்தா நீங்கள் என்னெல்லாம் ஆகலாம், அரசாங்கத்துறையில் வேலைக்கு போகலாமா, இங்கே பாருங்கள் செல்ஃப் கூட சொல்கிறாங்க. நீங்கள் சுயமாகி கூட செய்யலாம் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதை பாருங்கள், ஃபார் செல்ஃப் அப்படின்னு சொல்லுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், பிபிஓ கம்பெனி, ஜேர்னலிஸ்ட். இப்போ பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கலாம், இல்லை பிபிஓ கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், இல்லை ஜியாலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இளங்கலை அறிவியல் தர விலங்கியல் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஜியாலஜிஸ்ட்னால் நில அமைப்பை வல்லுனர், இந்த சர்வேயர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வார்த்தைகளை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் அடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டேபிள்ஸ் ஆஃப் கண்டென்ட். நீங்கள் ஒரு புத்தகம் வாங்க போகிறீங்க, புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தினுடைய பொருளடக்கம் எடுத்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை வாங்கலாமா வேணாமா, அதில் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய நம்மளுக்கு தேவையான தகவல்கள் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த பொருளடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் காதுகளை மட்டும் கொடுத்தால் கூட உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் பயன்படுத்துகிறது கணினியாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வச்சுட்டு உங்கள் கண்ணெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் அந்த கண்ணை கிட்டெல்லாம் வச்சு பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன்னா, கணினித்துறைக்கு ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கணினிகளுடைய அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, கணினி வந்து எண் மூலிமா தான் இயங்குது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எண். கணினிக்கு நம்பர் மட்டும்தான் தெரியும். அது என்ன நம்பர் தெரியும், அது எப்படி இயங்குதுன்றதை உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் தெளிவாக. சரிங்களா? இப்போதைக்கு கணினி வந்து எண் மட்டும்தான் தெரியும். அது எப்படி எண்களை வைத்து வேலை செய்யுது அப்படின்றது இந்த பாடத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கம்ப்யூட்டருடைய அமைப்பு. தியரட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இயக்க அமைப்பு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இயக்க மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது கணினியை இயக்கக்கூடிய ஒரு மென்பொருள். சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மென்பொருள். இப்போ எல்லார் கையிலையும் இது எளிமையாக சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன், சரிங்களா, கையில் வந்து உங்களுடைய கைபேசி, அலைபேசி, திறன்பேசி எப்படி எப்படியோ சொல்கிறாங்க. அது இயங்கணும்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு மென்பொருள் வேணும். சரிங்களா? அந்த மென்பொருள் இல்லைன்னா அது இயங்காது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எளிமையாக ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை பற்றின உங்களுக்கு தியரட்டிக்கல் கான்செப்ட் இதில் வந்து சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. கோட்பாடு, கருத்துக்கள், கான்செப்ட், கோட்பாடு. சரிங்களா? தியரட்டிக்கல் கான்செப்ட், கோட்பாடு, கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. அப்புறம் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் நீங்கள் விண்டோஸில் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றத பற்றி இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 பார்த்திங்கன்னா அலகு 1, கணினி அறிமுகம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஒர்க்கிங் வித் எ டிபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழ் புத்தகத்தில் அதை சொல்ல காணும். சரிங்களா? சரி. இதனால தான் நான் 2ஐயும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாவது விடுபட்டால் அதிலேருந்து சொல்லலாம், அதில் ஏதாவது விடுபட்டால் இதிலேருந்து சொல்லலாம் அப்படின்னு. நீங்கள் 2த்தையும் படித்து தானே காமிக்கிறீங்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றது தெரிய வரும். சரிங்களா? சரி. உங்களுக்கு நான் எடுக்கக்கூடிய பாடம் ரொம்ப மெதுவாக பேசுகிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வேகமாக பேசுகிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவில் ஏதாவது அமைப்பு செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் எது நீங்கள் மெதுவாக கற்றுக்கிறீங்களோ அதில் அவ்வளோ வேகமாக செயல்படலாம். இதுதான் உண்மை. சரிங்களா? இது உங்களுடைய அனுபவத்தில் தானாக தெரிய வரும். சரி. அடுத்து அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். சரிங்களா? அதாவது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிப்பொறியே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு சம்மந்தமானது தான். சரிங்களா? ஸோ அதனால் அது சம்மந்தமாக அது வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, பிரச்சனைகளை எப்படி தீர்வு காணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் சொல்கிறாங்க.
சரிங்களா? சரி. ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது அதுக்கப்புறம் வந்து பாருன்னா, இட்ரேஷன் அண்ட் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது விவரக்குறிப்பு மற்றும் அருவமாக்கம். சில தமிழ் வார்த்தைகள்லாம் இப்போ உச்சரிக்கிறதுக்கும், பயன்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அந்த தமிழ் வார்த்தைக்கான எளிமையான விளக்கம் என்ன அப்படின்னும் பார்க்கலாம். சரிங்களா? பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க காம்போசிஷன், டீகம்போசிஷன். அப்புறம் சுழற்சியும், தற்சுழற்சியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. வருங்காலத்தில் நம்ம தமிழ்லாம் எப்படின்னே தெரியலங்க. ஏன்னா இப்போவே நம்மளுக்கு உச்சரிக்கிறதுக்கும், படிக்கிறதுக்கும், ஏன் எழுதுறதுல கூட பிழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நானும் ஆங்கில கல்வி தான் படிச்சுட்டு வந்தேன். அப்படி வந்தம்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பிழை இல்லாமல் தமிழ் எழுதுறதுன்றது வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருக்குது. ஏன்னா இருக்கிறத ஒத்துக்கணும் இல்லைங்களா? யாராக இருந்தால் என்னங்க இருக்குது, உண்மைனா உண்மை, அவ்வளோதான். இதில் மறைச்சி எதுவும் ஆக போகிறதில்ல. சரி, இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் C++ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? C++ன் அறிமுகம், அதனுடைய ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன், அது எப்படி வேலை செய்யுது, அதுதான் செயற்கூறுகள்னு சொல்லி செயல், ஓகேங்களா? அதுதான் செயற் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சர்னால் அமைப்பு, அது அணிகள் மற்றும் கட்டுருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் அமைப்புன்னு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வீடுனா இப்படி தான் இருக்கும், ஒரு வாகனம், இருசக்கர வாகனம், டூ வீலர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ இருசக்கர வாகனம்னா முன்னாடி ஒரு சக்கரம், பின்னாடி ஒரு சக்கரம் இருக்கும் அப்படின்னு. அதாவது வலதுபுறமாக ஒரு சக்கரம், இடதுபுறமாக ஒரு சக்கரம் இருந்தால் அது டூ வீலர்னு நம்ம எடுத்துக்க முடியாது. முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று இருந்தால் தான் அது டூ வீலர். ஸோ அதை வச்சு நம்ம அந்த இயக்க முடியும் அந்த வாகனத்தை. சரிங்களா? இதே பக்கவாட்டில் சைடில் இருக்குது அப்படின்னா, அது அந்த 2 சக்கரத்தை வச்சு இயக்க முடியாது. அதனால தான் பின்னாடி 2 சக்கரம் வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், அமைப்பு. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. தமிழ் கம்ப்யூட்டிங் பற்றியும் சொல்லியிருக்காங்களாம். கணிப்பொறியில் தமிழினுடைய பங்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராக்டிக்கல்ஸ். சரிங்களா? இது கடைசியாக வச்சுருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எப்போவுமே நமக்கு முதல்ல ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கும்போது கடைசியாக போக போங்க அந்த ஆர்வமின்மை தானாலே வந்துவிடும். சோர்வு தட்டும், சோம்பல் தட்டும், இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, செய்முறை, செயல்முறை தான். சரிங்களா? ப்ராக்டிக்கல் இஸ் மஸ்ட். சரிங்களா? அதாவது பயிற்சி உங்களை முழுமையாக்கும் அப்படின்னு தான் நான் எடுக்கக்கூடிய எல்லா வகுப்புலேயும் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? சரி, நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாப்டராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவில் வந்து இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பாடம், ஒரு சாப்டர்ஸாக நம்ம வந்து தனித்தனியாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போவும் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது என்னென்னா, பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காதீங்க. இல்லை உங்கள்கிட்ட கணினி இல்லை அப்படின்னா, முடிஞ்ச அளவு யார்கிட்டையாவது, நண்பர்கள்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ உதவியை நாடி நீங்கள் பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாமளும் சிறு சிறு பயிற்சிகளை உங்களுக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பதிவில் நம்ம அடுத்த பாடத்திலிருந்து துவங்கலாம். அறிமுக வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.